அந்த காலத்துல ஜாயின்ட் ஃபேமிலியா இருந்தது அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? கூட்டு குடும்பம் அழகானது அருமையானது அப்படி சொல்றோம், ஓங்கி மூஞ்சில குத்தர போல இருக்கும். ஏன்னா அந்த கூட்டு குடும்ப அமைப்புல தான் பெண்கள் இவ்வளவு பாலியல் பாதிப்புகளுக்கு உள்ளானாங்க. அதை விட்டு வெளியே வந்துட்டோம். நம்ம இப்போ வந்து ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டோம். பெண் குழந்தைகள் இந்த நியூக்ளியர் ஃபேமிலி இதுல வந்து ஓரளவுக்கு பாதுகாப்பா இருக்காங்க. குறைந்தபட்சம் குடும்பத்தில் உள்ள ஆண்கள் கிட்ட இருந்து தப்பிச்சிருக்காங்க. ஆனா கெடு வாய்ப்பாக எங்க போய் அவங்க மாட்டிருக்காங்க அப்படின்னா, டி நகர்ல இருக்கிற எந்த ஜுவல்லரி ஷோரூமுக்கு வேணாலும் போங்க, அழகழகா சேலை கட்டிக்கிட்டு பெண்கள் நிப்பாங்க. எதுக்கு நிக்கிறாங்க? அவங்க படிக்கணும் சம்பாதிக்கணும்னு நிக்கிறாங்களா? கல்யாணத்துக்கு காசு சேர்க்கணும்னு நிக்கிறாங்க. ஆனா இந்த 40 வயதை தாண்டிய பெண்கள் இந்த மாதிரி கடைகளில் வேலை செய்யறாங்களான்னு நீங்க பாருங்க. அந்த சூப்பர்வைசரி கேடர்ல யாராவது ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. அந்த 40 வயசை தாண்டிய நடுத்தர வர்க்க பெண்கள்லாம் இந்த கடைகள்ல இல்ல. எங்க போனாங்க அவங்க எல்லாம்? ஒரு பொண்ணு பெரிய பொண்ணாகிறதோ இல்லை கல்யாணம் பண்ணிக்கிறது இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தான். இது இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஒன்றும் சிக்கல் இல்லை. ஆனால் இதை எப்படி அவங்க லைஃபாக வந்து இமேஜின் பண்ணிக்கிறாங்க? ஏன்னா நீங்கள் அதை தானே சொல்லிக் கொடுக்குறீங்க சின்ன வயசுல இருந்து. சோறு பொங்கி சின்னதாக வீடு கட்டி வீட்டுக்குள்ள நல்லா படிச்சிட்டோம், நல்ல வேலைக்கு வந்துட்டோம், நல்லா சம்பாதிக்கிறோம், இண்டிபெண்ட்டாக இருக்கும், எல்லாமே ஓகே தான். தொடர்ந்து ஏன் எங்கள் அம்மாவுக்கு நடந்தது எங்கள் பாட்டிக்கு நடந்தது ஏன் எனக்கு நடக்குது அப்படிங்கிற கோவம் வந்து எனக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க சமூகத்தினால. விசில் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தீபிகா நடராஜன். இன்னைக்கு நம்ம ஹர் ஸ்டோரிஸில் இருக்கோம். நம்ம கூட எழுத்தாளரும் பெண்ணியவாதியுமான தோழர் நிவேதிதா லூயிஸ் அவர்கள் இணைந்திருக்காங்க. சமீபத்தில் ஹர் ஸ்டோரிஸ்லேருந்து பெயரற்றவர்களின் குரல் அப்படின்னு ஒரு கட்டுரை தொகுப்பு வெளியாயிருக்கு. அதை ஒட்டி ஒரு விவாதத்தை முன்னெடுக்கணும் அப்படின்னு நாங்கள் விரும்பணும். வணக்கம். எப்படி இருக்கீங்க தோழர்? நலம் தோழர். ஒரு பொண்ணு படிச்சு நல்லா வேலைக்கு போகும்போது ஒரு சாரார் என்ன சொல்றாங்கன்னா, படிக்க வச்சது நீ படிச்சதெல்லாம் வந்து உனக்கு அறிவை வளர்த்துக்கணும், நீ உன் பிள்ளைக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு தானே ஒழிய நீ வேலைக்கு போய் எனக்கு சோறு போடணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்படியே கட் பண்ணா இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா, நீ நல்லா படிமா, நல்ல வேலைக்கு போ, நல்லா சம்பாரி, ஆனா அதை நான் எடுத்துக்குவேன், அது என்னோடது. இப்போ கூட டெல்லியில பார்த்தோம்ல, ஒரு டீச்சர் வந்து சூசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி சமைச்சு வச்சுட்டு அவங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து லெட்டர் எழுதி வச்சு சூசைட் பண்ணிக்கிறாங்க. சமீபத்தில் நீயா நானால வந்து ஒரு தனியாளா பெண் பிள்ளைகள் வந்து வேலைக்கு போய் அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிற அந்த எபிசோடு வரும்போது அதில் ஒரு குழந்தை வந்து அழுவுது, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் வீட்டில் இருக்கணும், என் தங்கச்சியோடு இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. ஆக்சுவலாக என்னது இது? ரெண்டு பக்கமும் ரொம்ப இம்பேலன்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்குது நம்ம சொசைட்டி. ஒரு பக்கம் வந்து நம்ம சொல்ற நடுத்தர வர்க்கம் வந்து பெண்களை அடுத்த தலைமுறைக்கு கல்வி கொடுத்தா போதுமானது, உன் பிள்ளைக்கு நீ சொல்லித்தர அளவுக்கு நீ படிச்சா போதும், ஆனா நீ வீட்டில் இரு அப்படின்னு சொல்ற ஒரு குரூப் இருக்கு. இல்ல நீ வெளில போய் சம்பாதி அப்படின்னு சொல்ற ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப் எப்படிப்பட்ட குரூப் அப்படின்னா, மாட்டை வந்து கம்பளை சுத்தி வச்சிருப்பாங்க. அது எங்க மேயும்னா அந்த கயிறு எது வரைக்கும் அதை அலோவ் பண்ணுதோ அது வரைக்கும் மேய்ஞ்சிட்டு ஓடி வந்துடும். அப்ப இவங்களுக்கு என்னன்னா, பெண் படிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிச்சுட்டு எடுத்துட்டு வந்து வீட்டுல கொடுத்துடணும், அதை இவங்க குடும்பம் வந்து பயன்படுத்திக்கணும், பொருளாதார ரீதியாக நம்ம அடுத்த லெவலுக்கு போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அது ஒரு குரூப் சுத்திட்டு இருக்கு. இன்னொரு குரூப் இருக்கு பாத்தீங்களா, நீங்க குறிப்பிட்ட அந்த நீயா நானால வந்து பேசின அந்த அடித்தட்டு பெண்கள், அவங்களுக்கு வந்து இது ஒரு விஷய சைக்கிள். இந்த சைக்கிள்ல வந்து அவங்க விடுபடவே முடியாது. அவங்க வந்து அந்த ஒரு அதுல கூட ஒரு பெண் சொல்லியிருப்பாங்க, எனக்கு படிக்க ரொம்ப ஆசையா இருக்கு, என்னால படிக்க கூட முடியல அப்படின்னு அவங்களோட வருத்தத்தை வந்து பதிவு செஞ்சிருப்பாங்க. அப்போ அவங்கள வந்து சமூகம் எப்படி பாக்குதுன்னா, அவங்க படிக்கணும்லாம் அவசியம் கிடையாது, அவங்க வேலைக்கு போகணும், ஏதோ ஒரு வேலைக்கு போகணும். ஒரு கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் அவங்க வேலைக்கு போகலாம், ஒரு கடையில துணி கடையில போய் அவங்க நின்று சம்பாதிக்கலாம், ஒரு நகை கடையில போய் அவங்க சம்பாதிக்கலாம். ஆனா அவங்க சம்பாதிக்கணும். இப்போ நீங்க நகர்ப்புறத்தை எடுத்துக்கோங்க, சிட்டியில டி நகர்ல இருக்கிற எந்த ஜுவல்லரி ஷோரூமுக்கு வேணாலும் போங்க, அழகழகா சேலை கட்டிக்கிட்டு பெண்கள் நிப்பாங்க. எதுக்கு நிக்கிறாங்க? அவங்க படிக்கணும் சம்பாதிக்கணும்னு நிக்கிறாங்களா? கல்யாணத்துக்கு காசு சேர்க்கணும்னு நிக்கிறாங்க. அப்போ அல்டிமேட்டா அட் எண்ட் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையிலேயே பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட்டா இந்த சமூகம் இன்னைக்கும் கல்யாணம்ன்றதை தான் பாக்குது. அப்போ அந்த கல்யாணம்ங்கிறத தாண்டி இந்த பெண்கள் வந்து வேலைக்கு போகணும், கெரியர் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு, கெரியர் தான் பொண்ணுக்கு எல்லாம் அப்படிங்கறத நடுத்தர வர்க்கம் புரிஞ்சிருக்குது. குறைந்தபட்சம் நடுத்தர வர்க்கத்துல இருக்கிற முற்போக்கு பேசக்கூடிய குடும்பங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. கெரியர் தான் முக்கியம், பெண்ணுக்கு கெரியர் இருந்தா அவளை பார்த்துக்குவாங்கிற இடத்துக்கு அவங்க நகர்ந்துட்டாங்க. ஆனா இதே மிடில் கிளாஸ்ல, லோயர் மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய பல குடும்பங்கள்ல கெரியர் எந்த அளவுக்கு அப்படின்னா, சம்பாதிச்சு கொண்டு வந்து வீட்டுல தர்ற வரைக்கும் கெரியர் இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கு. கீழ்மட்டத்துல அடிமட்டத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல, அவங்களுக்கு வேலைக்கு போய் தான் ஆகணும். ஏன் போகணும்? கல்யாணத்துக்கு காசு சேர்க்கறதுக்காக போகணும். அப்ப கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் நீங்க பாக்குறீங்களா இந்த பெண்கள் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா இந்த 40 வயதை தாண்டிய பெண்கள் இந்த மாதிரி கடைகளில் வேலை செய்யறாங்களான்னு நீங்க பாருங்க. அந்த சூப்பர்வைசரி கேடர்ல யாராவது ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. மற்றபடி வந்து மூத்த தலைமுறை அந்த 40 வயசை தாண்டிய நடுத்தர வர்க்க பெண்கள்லாம் இந்த கடைகள்ல இல்ல. எங்க போனாங்க அவங்க எல்லாம்?
நம்ம அதை பத்தி கவலையப்பட்டது இல்ல. அவங்க எல்லாரும் எங்க ஒரு கல்யாணம் ஆகிற வரைக்கும் பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல உள்ள பெண்கள், கோவையில இருக்கக்கூடிய கொஞ்சம் ஈரோடு அந்த பக்கம் காங்கேயம் அந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒரு அடித்தட்டு பெண்களை தான் இவங்க எடுத்துட்டு வந்து இந்த கடைகள்ல வேலைக்கு வைக்கிறாங்க. அப்ப இந்த பெண்கள் வந்து திருமணத்துக்குன்னு சொல்லி ஒரு 4-5 வருஷம் கடையில வேலை பார்த்துட்டு சம்பாதிச்ச காசை வச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தனை ஊர்ல இருக்கிற ஒரு பையனை, குடும்ப கையை காட்டுற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊர்ல போய் உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வயல்லையோ அல்லது இன்ன பிற இடங்களையோ அவங்களுடைய வேலைகளை உள்ளூருக்குள்ளேயே அவங்க அமைச்சுக்கிட்டு அவங்க உலகம் சுருங்கி போயிருது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு நகர்ப்புறத்துல வந்து ஒரு படாடோபமான அந்த மாதிரி ஒரு ஷோரூம்ல ஒரு 4-5 வருஷம் வாழ்ந்துட்டு இந்த வாழ்க்கையை அவங்க கண்ணால பாக்குறாங்களே தவிர இந்த வாழ்க்கையை அவங்க ஒரு நாள் வாழ முடியாது. அவங்க கிட்ட நகை வாங்குற பெண்களை அவங்களால பார்க்க முடியுமே தவிர அந்த நகையை அவங்களால ஒரு நாள் ஆசையா வாங்கி போட்டுக்க முடியாது. இதை செய்யற அந்த பெண்கள் ஒரு 25 வயசு கல்யாணம் முடியுது அப்படிங்கிற பட்சத்துல அத்தோட அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிருது. பொதுவெளியில் அவங்க புழங்கக்கூடிய இந்த உலகத்துக்குள்ள அவங்க வர்ற the window to this world is closed forever. இந்த ஜன்னலை வந்து நம்ம அடைச்சு சாத்திடுறோம். கிராமத்துக்கு போயிடுறாங்க. திருப்பி அந்த கிராமப்புறங்கள்ல அவங்களுக்கு என்னென்ன வேலைகள் கிடைக்குதோ அதை செஞ்சுக்கிட்டு ஒரு ஹோம் மேக்கரா, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா அந்த குடும்பத்தை பராமரித்துக் கொள்ளக்கூடிய அந்த இடத்துக்கு தான் அந்த பெண்கள் நகர்ந்து போறாங்க. அவங்க படிச்சிருக்காங்களா, படிக்கலையா, அதை பத்தி இந்த சமூகம் என்னைக்குமே கவலைப்பட்டது கிடையாது. அப்போ அப்படி ஒரு உலகம் இருக்கத்தான் செய்யுது, இப்படி ஒரு உலகம் இருக்கத்தான் செய்யுது. இந்த 2 உலகமும் ஒன்னா மீட் பண்ணக்கூடிய அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸ் இன்ன வரைக்கும் இங்க உருவாகவே இல்லை. We don't have that space. இப்போ அந்த 40 வயசு பெண்களை திருப்பி கூட்டு வந்து அவங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய நகர்ப்புறத்துல இருக்கிறவங்க ஏதாவது வேலை கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ற கேள்வி வரும். ஏன்னா நகர்ப்புறங்கள்ல இளம் பெண்களுக்கு தான் எங்களுக்கு வேலை வேணும். இப்போ மிக சமீபத்துல கூட என்னுடைய தோழர் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு, 25 வயசுக்கு மேல இருக்கிற பொம்பளைங்கலாம் வச்சு நம்ம வேலை பார்க்க முடியாது, நகைக்கடலாம் வேலை பார்க்கணும்னா ஒரு 20 வயசு 25 மேக்ஸிமம் அப்படி இருந்தாதான் நமக்கு கஷ்டம் வர்ற கஸ்டமருக்கு பாக்குறதுக்கு கண்ணு குளிர்ச்சியா இருக்கணும்ல அப்படின்னு ஒருத்தர் பேசுறாரு. அப்ப இவங்க எதிர்பார்க்கறது என்னவா இருக்கு, பெண்ணை இவங்க என்னவா பாக்குறாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. அந்த பெண் இளமையோடு இருக்கும்போது எங்க கடையில அவங்க வரலாம். அவங்க அப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து ஒரு கன்சியூமர் மைண்ட் செட்ல நம்ம இருக்கோம். நம்மளுமே நகை கடைக்கு போகும்பொழுது நம்ம யாரை போய் ஒரு சேல்ஸ்கள் ஒரு 10 பேர் நிக்கிறாங்கன்னா எந்த சேல்ஸ்களை நம்ம விரும்பி பார்ப்போம்? யார் கொஞ்சம் நல்லா ஃபேரா இருக்காங்களோ, நல்லா ஸ்லிம்மா இருக்காங்களோ, பார்க்க அழகா இருக்காங்க, அவங்ககிட்ட தானே டக்குன்னு நம்ம போய் நிற்போம். அப்ப அந்த கன்சியூமர் மைண்ட் செட் நமக்குள்ள இருக்குல்ல, அது ஒரு ஆதிக்கம் தானே ஒரு வகையில. அப்ப அந்த ஆதிக்கத்துக்கு நம்மளும் உடன் போகிறோம். ஏதோ ஒரு விதத்துல நம்மளும் உடன் போகத்தான் செய்யறோம். அந்த இடம் எல்லாமே நம்ம கேள்வி கேட்டுட்டே வர வேண்டியிருக்கு. கொஸ்டின் யுவர் செல்ஃப் நான் திருப்பி அதை தான் சொல்றேன். உங்களை நீங்க கேள்விக்கு உட்படுத்துங்க. இந்த பெண்கள் எங்க போறாங்க, அவங்க வாழ்க்கை அடுத்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பெண்களை யாருமே, நீங்க அங்காடி தெரு படத்துல ஒரு பகுதியை காமிச்சிருக்கிறாரு, அதுக்கப்புறம் அந்த பெண்கள் என்ன ஆகுறாங்கன்றதை இது வரைக்கும் யாருமே நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ணவே இல்லையே தமிழ் சமூகத்துல. அது ஒரு சினிமாவோ ஒரு புத்தகமாகவோ நான் படிச்சது இல்லை. ஒருவேளை எனக்கு அது வந்து தெரியாம இருக்கலாமா இருக்கும். அப்ப இது எல்லாமே நம்ம வந்து பேச வேண்டியிருக்கு. நம்ம பேசக்கூடிய பெண்ணியம் அப்படிங்கிறது பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா முற்போக்கு பேசக்கூடிய ஒரு சமூகத்துக்கிட்ட, ஒரு நகர்ப்புறத்துல இருக்கிற சமூகத்துக்கிட்ட, ஒரு மிடில் கிளாஸ் வர்க்கத்துக்கிட்ட தான் திருப்பி நம்ம வந்து பெண்ணியம் பேசிட்டு இருக்கோம். இந்த ஆண்கள் வந்து ஓரளவுக்கு தெளிவோட இருக்கிறாங்க, நம்ம சந்தோஷப்படுறோம். ஆனா உண்மையிலே பெண்ணியம் யார்கிட்ட பேச வேண்டியிருக்கு அப்படின்னா அடித்தட்டுல இருக்கிற ஆண்கள் கிட்ட தான் நீங்க பேச வேண்டியிருக்கு. சாதியத்தில் ஊறி போய் கிடைக்கிற, ஆணாதிக்கத்தில் ஊறி போய் கிடைக்கிற ஆண்கள் கிட்ட தான் பேச வேண்டியிருக்கு. ஆனா அவங்க கிட்ட நம்ம உரையாடுறதுக்கான ஒரு வெளியே இன்னைக்கு வரைக்கும் இங்க நம்ம கிட்ட உருவாகல. We don't have that kind of a space. ஒரு காலத்துல இயக்கங்கள் ரொம்ப வேகமாக இங்க செயல்பட்டு இருந்திருக்காங்க. அந்த இயக்க வெளியில அந்த ஆண்களை உள்ள கொண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வலதுசாரியும் சரி, சாதி சங்கங்களும் சரி, அவங்க தான் வந்து அதிகமாக கோலோச்சுறாங்கன்றப்ப அவங்க தான் இவங்களுக்கு எக்ஸாம்பிளை செட் பண்றாங்க. அதை பார்த்து தான் இந்த அடித்தட்டு ஆண்கள் வளர்றாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காவே அவங்களுக்கு நகர்ப்புறத்தை சேர்ந்த நடுத்தர வர்க்க அல்லது மேல்தட்டு வர்க்க பெண்களை பார்த்த உடனே அவங்க ஒரு போக பொருளாக, ஒரு பயன்படுத்தக்கூடிய பொருளாக தான் அவங்களுக்கு தெரியுறாங்க. இட் இஸ் நாட் அ சேஃப் ஸ்பேஸ். அப்போ அவங்க கிட்ட நீங்க போய் உரையாடல் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாதுகாப்பான வெளியையே நம்மளால உருவாக்க முடியல. அதனாலதான் பெரும்பாலும் இப்போ என்னை வந்து பள்ளி கல்லூரிகள்ல எங்கேயாவது வெளியூர்களுக்கு பேச கூப்பிடுறாங்கன்னா முதல்ல கிளம்பி போயிடுறது பைய தூக்கிட்டு. அது எந்த ஊரா இருந்தாலும் சரி. ஏன்னா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அல்லது நம்ம சொல்ற அந்த Tier 2 Tier 3 சிட்டிஸ்ல இருக்கிற ஆண்கள் கிட்ட தான் அதிகமா பேச வேண்டியிருக்கு. அவங்க கிட்ட நம்ம உரையாடாம நம்ம பெண்ணியத்தை வளர்த்திருக்க முடியாது, நம்ம முற்போக்கு பேச முடியாது. ஆனா அந்த வெளியே வந்து வி ஷுட் கீப் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கணும். இதுக்கான ஸ்பேஸ் எங்கேயாவது இருக்கா பேசுறதுக்கு, அவங்க கிட்ட போய் நம்ம வந்து சேர முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நான் அரசு கல்லூரிகளில் பேச போகும் பொழுது அந்த Tier 2 Tier 3 சிட்டிஸ்லேயே கல்லூரி மாணவிகள் நம்ம கிட்ட கேட்குற கேள்வி எல்லாமே ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்குது. இப்போ மதுரையில் ஒரு கல்லூரிக்கு போயிருக்கிறேன். 2nd இயர் தமிழ் ஒரு பொண்ணு படிக்கிறா, ஃபுல்லி பிரெக்னன்ட், 9 மாத கர்ப்பிணியா வந்து அவ வந்து பெண்ணியம் பத்தி ஒரு லெக்சர் கேட்கறதுக்கு உட்கார்ந்துருக்கா. எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. என்னம்மா அப்படின்னா மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, தாய் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்ப இவங்களுக்கு என்ன மைண்ட் செட் இருக்கு? தாய் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும், காலேஜுக்கு பைக்ல வரணும், தலை நிறைய பூ வச்சுக்கணும், மஞ்சள் போட்டுக்கணும், ஒரு மங்களகரமாக கல்லூரிக்கு வரணும் அப்படின்னு இந்த பெண்கள் ஆசைப்படுறாங்க. கல்யாணம் தான் லைஃப்ல எல்லாம், அந்த இடத்துக்கு நிக்கிறாங்க. அப்ப திருப்பி அந்த பெண்கள்கிட்ட பேச வேண்டியிருக்கு. அந்த ஆண்கள் கிட்டையுமே இல்ல பெண்ணுக்கு கரியர்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா அல்டர்னேட் கரியர் சாய்ஸஸ் நகர்ப்புறங்கள்ல இருக்கிற மாதிரி கிராமப்புறங்கள்ல என்ன இருக்கு
அப்படிங்கிறதையும் இங்கே கேள்விக்குட்படுத்தணும். அப்போ இங்கே வந்து ஒரு சின்ன சின்ன மைனர் பாக்கெட்ஸில் நம்ம வேலை செய்ய வேண்டியிருக்கு. அதே சமயத்தில் மேக்ரோ லெவல்லையுமே கிராமப்புறங்கள்ல அதிகமான வேலை வாய்ப்பு வசதிகள் நீங்க ஏற்படுத்தி கொடுத்தா தான் அவங்களுக்கு ஒரு தெளிவு வரும். அங்க இருக்கிற பெண்களுக்கான ஒரு அவுட்லெட் இருக்கும். இல்லைன்னா அவங்களுக்கு வேற எந்த அவுட்லெட்டும் கிடையாது. திருப்பி திருப்பி அவங்க வந்து வயல் வேலைகள்லையும் வீட்டு வேலைகள்லையும் மட்டும்தான் அவங்க செய்ய முடியும். வேற எந்த வேலைக்கும் அவங்களால வந்து தன்னை தயார்படுத்திக்க முடியாது. அப்ப அவங்களுக்கு திருப்பி திருப்பி நம்ம சொல்றோம்ல, எல்லாரும் கல்வி, எல்லாரும் படிங்க, எல்லாரும் படிங்க. எல்லாரும் கல்வியை படிச்சு எல்லாருக்கும் நகரத்துக்கு வந்துட்டாங்கன்னா கிராமப்புறங்கள்ல என்ன நடக்கும்? கிராமப்புறங்கள்ல ஆல்டர்னேட்டிவ் வேலை வாய்ப்புகள் நம்ம உருவாக்கி தரல இந்த சமூகம். இது வரைக்கும் அதை நம்ம செய்யல. நிறைய வந்து டயர் 1, டயர் 2, டயர் 3 சிட்டிஸ்ல சின்ன சின்ன தொழிற்பேட்டைகளை நம்ம உருவாக்கி இருக்கோம். அப்ப அந்த தொழிற்பேட்டைகளை நோக்கியாவது அந்த பெண்கள் நகரணும்ல. அங்க இருக்கிற அட்மினிஸ்ட்ரேரியல் ஜாப்ஸுக்கு அவங்க வரணும்ல. திருப்பி திருப்பி வந்து பெண்களை நம்ம ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸாவே தான் பார்த்துட்டு இருக்கோம். அங்க இருக்கிற ஒயிட் காலர் ஜாப்ஸுக்கு கிராமப்புறங்களில் இருக்கிற பெண்களை நம்ம தயார்படுத்தணும். யூ ஹேவ் டு டூ தட். நீங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்ன அந்த விஷயங்கள் எனக்கு ரொம்ப காமனாக கூட ஒரு சில விஷயங்கள் என்னால இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஒரு பொண்ணு பெரிய பொண்ணாகிறதோ இல்லை கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தை பெற்றுக்கிறது, இது மாதிரியான ஒன்னெல்லாம் வச்சிருக்காங்கல்ல, இதெல்லாம் முக்கியம். ஒரு பொண்ணா இருந்தா நீ இதை பண்ணணும். இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தான். இது இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, ஒன்றும் சிக்கல் இல்லை. ஆனா இதை எப்படி அவங்க லைஃபா வந்து இமேஜின் பண்ணிக்கிறாங்க? இதுதான் வாழ்க்கைன்னு எப்படி அவங்களால நம்ப முடியுதுன்னு எனக்கு புரியல. அது ஏன்னா நீங்க அதை தானே சொல்லி கொடுக்குறீங்க சின்ன வயசுல இருந்து. சோறு பொங்கி சின்னதா வீடு கட்டி வீட்டுக்குள்ள சமையல் பண்ணி, அப்போ பெண்ணை வந்து அந்த ரோலுக்கு நம்ம வந்து சின்ன வயசுல இருந்தே தயார்படுத்திடுறோம்ல. நான் என்ன இருந்தாலும் நீ நாளைக்கு இன்னொரு வீட்டுக்கு போக போறவன் தான் சொல்லி சொல்லி தானே வளர்த்துறோம் நம்ம. அப்போ அந்த குழந்தை என்ன நினைச்சுக்குது? ஓஹோ, அப்போ நம்ம கல்யாணம் தான் லைஃப்ல எல்லாம் அப்படின்னு தானே அந்த பொண்ணு நம்பி வாழ ஆரம்பிக்குது, வளர ஆரம்பிக்குது. அப்போ அந்த இடத்துலயே அதை கட் பண்ணணும்ல. நீ நாளைக்கு ஒரு ஆஃபீஸில் போய் நீ காரில் போய் இறங்கணும், நீ ஃபாரின்லாம் நீ ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்னு சொல்லி எந்த பெற்றோர் குழந்தைங்களை, பெண் குழந்தைங்களை வளர்க்குறாங்கன்னு பாருங்க. என்ன இருந்தாலும் உன்னை இன்னொருத்தங்க கையில் நான் பிடிச்சி கொடுத்துட்டேன்னா என் கடமை முடிஞ்சது, அப்படி தானே நம்ம பேசி பெண் குழந்தைகளை வளர்க்குறோம். அப்போ அந்த இடத்துலையே ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து பெண் குழந்தைகளுக்கு அதை சொல்லித்தர வேண்டியிருக்கு. இப்போ என்னுடைய பெண் குழந்தைகிட்ட ஷீ இஸ் நவ் 19, அவகிட்ட நான் திருப்பி திருப்பி அதான் சொல்கிறேன், உன் கரியர் தான் உனக்கு பிரைமரி. அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ வெரி கிளியர், ரொம்ப தெளிவாக சொல்கிறா. கல்யாணத்தை பற்றிலாம் இப்போ யோசிக்கவே இல்லை, ஐ சிம்ப்ளி டோன்ட் வாண்ட் டு மேரிங்கிறா. ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள போறதுக்கே வந்து எனக்கு ரொம்ப யோசனையா இருக்கு. நான் முதல்ல நான் செட்டில் ஆகிக்கிறேன் அப்படிங்கிறா. இப்போ ஒரு காலத்துல வந்து நல்லா படிச்ச, நல்லா சம்பாதிக்கிற ஒரு ஆணை திருமணம் பண்ணிட்டா பெண் செட்டில். அந்த செட்டில்ங்கிற அந்த சொல்லுக்கான பொருளே இப்ப மாறி இருக்கு. அப்ப அந்த செட்டில்ங்கிற வார்த்தையை இன்னைக்கு பெண்கள் எப்படி பயன்படுத்துறாங்கன்றத நான் என்னுடைய வட்டாரத்துல, ஏன்னா நான் அதிகம் பழகக்கூடிய இந்த நடுத்தர வர்க்கத்தை நம்ம பேசும்போது திருப்பி திருப்பி நடுத்தர வர்க்க பெண்களை பத்தி தான் பேசிட்டே இருக்கோம். இந்த வட்டாரத்துல இருக்கிற பெண்கள் வந்து அதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. செட்டில் ஆகுறதுன்னா நல்ல ஜாப்ல போய் நல்லா சம்பாதிக்கிறதுங்கிற கிளாரிட்டி இந்த பெண்களுக்கு இருக்கு. ஆனா இந்த தெளிவு கிராமப்புறங்கள்ல இருக்கிற பெண்களுக்கு இருக்கானா? கண்டிப்பா இல்ல. அவங்களுக்கு செட்டில் ஆகுறதுன்னா கையில நல்ல காசு இருக்கிற, குறைஞ்சது ஒரு பைக் வச்சிருக்கிற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் அவங்களுக்கு செட்டில்ங்கிறதா இருக்கு. அப்ப அந்த செட்டில்ங்கிற அந்த சொல்லுக்கான பொருளையே வந்து நம்ம மாற்ற வேண்டியிருக்கு. பெண் குழந்தைகளுக்கு அவங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு, இல்ல கல்யாண வாழ்க்கையில எல்லாம் கிடையாது, கரியர் தான் ஃபர்ஸ்ட், கரியர் தான் பிரைமரி அப்படிங்கறத அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. கரியர் தான் பிரைமரி நம்ம சொல்றது ஒரு பக்கம், அதே சமயத்துல அந்த பே பேக் டு த சொசைட்டின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அதை வந்து நம்ம பெண் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. ஆண் குழந்தைகளை வந்து ஆண்களை ஒரு விஷயத்த சமூக செயற்பாட்டாளராக இருக்கிறாங்கிறத அவ்வளவு பெருமையா வந்து நம்ம பகிர்றோம். எங்க இணையரோ அல்லது என் பையனோ இப்படி இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே விஷயத்த ஒரு பெண் குழந்தை செய்யும் போது, ஒரு பே பேக் டு த சொசைட்டின்னு வரும்போது, அந்த விஷயத்த பெண் செய்யும் போது அதை குறைத்து மதிப்பிடுறதா தான் இந்த சமூகம் வந்து பார்த்துட்டே இருக்குது. அவ இப்படிதான் ஊரா சுத்திட்டு இருக்கா, அவ எப்பயுமே போராளி மோடல இருக்கா அப்படின்னு நம்மளை வந்து வேலை செய்யக்கூடிய பெண்களையுமே வந்து மட்டம் தட்டிட்டே இருக்கு. இங்க வந்து பெண்கள் பொருளாதார ரீதியாக பணத்தை ஈட்டி குடும்பத்துல கொண்டு போய் கொடுத்தாதான் அவங்க வந்து அவங்களுடைய ரோலை கரெக்டா பண்றாங்கன்னு இந்த சமூகம் நினைச்சிட்டு இருக்கு. அப்படி கிடையாது. இந்த சமூகத்திற்கு ஏதோ ஒரு விஷயத்துல நான் வந்து பங்களிப்பு செய்யறேன் அப்படின்னா, ஏன்னா அந்த டேக்அவே எப்பயுமே மானிட்டரி டேர்ம்ஸ்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சமூகத்திற்கு நான் செய்யக்கூடிய செயல்பாடுகள்லையும் ஏதோ ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுவும் என்னோட பணியா தான் நான் பாக்குறேன். அந்த பணியை ஒரு பெண் குழந்தை செய்யும் பொழுது அதற்கு உரிய இடத்தை வந்து அந்த மரியாதையை நம்ம வந்து தரணும். நம்ம சமூகத்துல அதை பண்றது இல்லை. அப்போ கரியருங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த கரியருங்கிறது வெறுமனே வந்து பணம் ஈட்டக்கூடிய ஒரு விஷயமாக இல்லாம சமூகம் சார்ந்து இயங்கக்கூடியதையும் கரியரா நம்ம பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இப்போ எடுத்துக்கிறேன், என்னோட தலைமுறையில எடுத்துக்கிறேன். நல்லா படிச்சுட்டோம், நல்ல வேலைக்கு வந்துட்டோம், நல்லா சம்பாதிக்கிறோம், இண்டிபெண்டா இருக்கோம், எல்லாமே ஓகே தான். ஆனாலும் கூட அது எனக்கு மிஸ் ஆகிட்டே இருக்கு. தொடர்ந்து ஏன் எங்க அம்மாவுக்கு நடந்தது, எங்க பாட்டிக்கு நடந்தது, ஏன் எனக்கு நடக்குது அப்படிங்கிற கோவம் வந்து எனக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு இந்த சமூகத்தின் மேல. அதை ஓவர் கம்மே பண்ண முடியல. இது வந்து திருப்பியும் நம்ம வந்து ரொம்ப பர்சனல் லெவல்ல பார்த்து பர்சனலாவே நம்ம அதை பேசிட்டே இருக்கோம். எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, நான் படிச்சிருக்கேன், எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குது, நான் விஷயம் புரிஞ்ச ஒரு பிள்ளையா இருக்கேன், ஆனாலும் எனக்கு இது நடந்துருச்சுல்ல அப்படின்ற அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு செல்ஃப் பிளேமுக்குள்ள போயிடுறோம். அந்த செல்ஃப் பிளேமே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இது நடந்துட்டு இருக்கிறது வந்து ஒரு சிஸ்டமிக் ஃபெயிலியர். ஒரு சமூகத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னா அது இந்த சமூகத்துடைய தவறு, அபியூசரோட தப்பு, நம்மளுடைய தப்பு இல்லைல்ல. அப்ப நம்ம திருப்பி திருப்பி வந்து நம்மளுக்குள்ளேயே ஐயோ நம்ம இவ்வளவு தெரிஞ்சோ நம்ம இப்படி போய் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நம்ம நினைக்கிற அந்த குற்ற உணர்ச்சிக்குள்ள வந்து நம்ம போக தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். நடந்திருக்கு,
ஓகே நடந்துருச்சு, அதை தாண்டி நான் அடுத்து என்ன செய்ய போறேன், அடுத்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய சர்வைவர்ஸ்க்கு நான் என்ன பண்ண போறேன், அந்த இடத்துக்கு வந்து நம்ம நகர்ந்து வந்துடும். ஏன்னா நம்ம எல்லாருமே சமூக செயற்பாட்டுல ஒரு இயங்கியலுக்குள்ள நம்ம வந்துட்டோம். we are doers, we are go getters. நம்ம வந்து அப்போ அந்த இடத்துல நின்றுக்கிட்டு ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு மைண்ட் செட்டில், ஒரு சர்வைவரோட மைண்ட் செட்லன்னு சொல்லலாம், அந்த மைண்ட் செட்டில் இருந்தே நம்ம திருப்பி திருப்பி பார்த்து இதை நம்ம பேச தேவையில்லை. இதை எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம செட்ரைட் பண்ண வேண்டியிருக்குல்ல. ஒரு 3 தலைமுறையாக பெண்கள் வந்து பார்த்துட்டே இருந்திருக்காங்க, இதை எழுதியிருக்காங்க, பாலியல் துன்பங்களை இவங்க அனுபவிச்சிருக்கிறாங்கன்றதை திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல சைக்கிளை பிரேக் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல அதை பிரேக் பண்ணுற நபராக நான் இருக்கிறேன். நான் இதை என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு இதை நான் கடத்த மாட்டேன். சம்வே ஆர் தி அதர் அடுத்த தலைமுறை பெண்களுக்கு இதை நான் எஜுகேட் பண்ணுறேன், நான் சொல்லித்தரேன். வேணாம், இப்படி நடக்கும், ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப், பி சேஃப் அப்படிங்கிறது அவங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நம்பாதே. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த கட்டுரைகள்ல, இந்த பேரற்றவர்களின் குரல்ல கட்டுரைகள் எழுதினவங்க எல்லாமே அதுல இருக்கிற அபியூசர்ஸை நீங்க பாத்தீங்கன்னா, அபியூசர்ஸ் எங்கேயோ வெளில இருந்து வந்து அவங்கள செய்யல, இந்த அமைப்புக்குள்ளதான் இருக்காங்க, குடும்பத்துக்குள்ளதான் இருக்காங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா தாத்தா இருப்பாரு, சித்தப்பா இருப்பாரு, மாமா இருப்பாரு, பக்கத்து வீட்டு அண்ணன் இருப்பான், சொந்த அண்ணன் இருப்பான். அப்போ இந்த அபியூசர்ஸ் எல்லாமே குடும்பத்துக்குள்ளேயே உட்காந்துருக்காங்க. அப்போ ஒரு விதத்துல நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, அந்த காலத்துல ஜாயின்ட் ஃபேமிலியா இருந்தது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, கூட்டு குடும்பம் அழகானது அருமையானது அப்படி சொல்றோம், ஓங்கி மூஞ்சில குத்தர போல இருக்கும். ஏன்னா அந்த கூட்டு குடும்ப அமைப்புல தான் பெண்கள் இவ்வளவு பாலியல் பாதிப்புகளுக்கு உள்ளானாங்க. அதை விட்டு வெளியே வந்துட்டோம். நம்ம இப்போ வந்து ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டோம். பெண் குழந்தைகள் இந்த நியூக்ளியர் ஃபேமிலி இதுல வந்து ஓரளவுக்கு பாதுகாப்பா இருக்காங்க, குறைந்தபட்சம் குடும்பத்தில் உள்ள ஆண்கள் கிட்ட இருந்து தப்பிச்சிருக்காங்க. ஆனா கெடுவாய்ப்பாக எங்க போய் அவங்க மாட்டிருக்காங்க அப்படின்னா, அன்றாடங்கள்ல இவங்க சந்திக்கக்கூடிய நபர்கள்ட்ட போய் இவங்க மாட்டுறாங்க. இப்போ இதுல சமீபத்துல கூட வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை, ஒரு சைல்டு வந்து ஒரு லிஃப்ட்ல உள்ள ஒரு லிஃப்ட் ஆபரேட்டர், எத்தனை பேர் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து ரொம்ப கொடூரமான ஒரு கேஸ். அது அப்போ அன்றாடம் நாம் பார்க்கக்கூடிய நபர்கள் கிட்டதான் இவங்க வந்து திருப்பியும் போய் சிக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல பெற்றோர், குறைந்தபட்சம் அம்மாக்கள் வந்து குழந்தைகளை எஜுகேட் பண்ணிட்டே இருக்க வேண்டியிருக்குது, எப்படி வந்து தன்னை அந்த பெண் பாதுகாத்துக் கொள்வது அப்படின்னு. ஏன்னா அம்மாக்கள் சொல்றதுன்றதை விட பியர்ஸ், அது ரொம்ப முக்கியமா நான் பாக்குறேன். இப்போ ஒரு பெண்ணுக்கு எதிராக ஒரு பாலியல் குற்றம் நடக்குது அப்படின்னா, ஒரு மீட்டூல அதுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை ஒரு பெண் குழந்தை வைக்கும் போது கூட வந்து நிக்கிறது அவங்களோட சேர்ந்து படிக்கிற மற்ற பெண் குழந்தைகளா இருக்காங்கன்னு பாக்குறேன். இட் இஸ் அ வெரி பாசிட்டிவ் ட்ரெண்ட். ஏன்னா அந்த பெண் குழந்தைகளுக்கு தனக்கு என்ன நடக்குதுங்கிறது தெரியுது. ஒரு பெண் குழந்தை அதை பத்தி வாய்ஸ் அவுட் பண்ணும்போது நம்ம கூட வந்து நிக்கணும் அப்படிங்கிறது அந்த குழந்தைகளுக்கு தெரியுது. அப்ப இது ஒரு நல்ல மாற்றமா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அவ அப்படிதான் பேசிட்டு தெரியவா, அப்படிதான் ஜாலியா சுத்திட்டு இருப்பா, நான் எப்ப பார்த்தாலும் பசங்களோட பேசிட்டு இருப்பா, அதனால அவளுக்கு நடந்தது கரெக்ட் தான் அப்படின்னு பேசுற இடத்துக்கு இந்த பெண் பிள்ளைகள் வரவே இல்லை. அவங்க ரொம்ப தெளிவா இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்ணோட ஸ்டாண்ட் வித்னு ஹேஷ்டேக் போட்டு தான் இந்த பிள்ளைங்க எழுதுறாங்க. அதையும் நம்ம பாக்குறோம். அப்ப அந்த மைண்ட் செட் இவங்களுக்கு வளர்ந்துருக்கு. அதை வந்து நம்ம திருப்பி திருப்பி எஜுகேட் பண்ண வேண்டியிருக்கு. யுவர் செக்ஷுவல் ப்ரெடெக்டர் வில் பி சம்மன் ஹூ இஸ் வெரி நியர் பை அப்படிங்கிறது அந்த பெண்களுக்கு புரியாம கிடையாது, அவங்களுக்கு புரிஞ்சுதான் இருக்குது. அப்ப புரிஞ்சிருக்கிற பெண்கள் கிட்ட நம்ம பாதுகாப்பாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத திருப்பி திருப்பி நம்ம வந்து சொல்லித்தர வேண்டியிருக்கு. யாரையும் பிளைண்டா நம்ம ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. அதுல இருந்து தொடங்கி அப்படியே ஒருவேளை இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் கூட அதை எப்படி கடந்து வரணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ மனம் திறந்த உரையாடல்கள் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து குடும்பங்கள்ல ஓரளவுக்கு இப்ப இருக்கு. முன்னாடியெல்லாம் வந்து அம்மாக்கள் கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பேசுறதுக்கே ரொம்ப தயங்குவோம். ஒருத்தர் பஸ் ஸ்டாண்ட்ல பாத்துனா அப்படின்னா, இதுக்குதான் நான் உன்னைய சொன்னேன் நீ பஸ் ஸ்டாண்டுக்கு போகாதுன்னு அப்படின்னு சொல்ற அம்மாக்கள் இன்னைக்கு இல்ல. குறைந்தபட்சம் அப்படியா செஞ்சான் அவன் அப்படின்னு கேட்கிற அம்மாக்கள் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்ப அந்த அம்மாக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் ஃபர்தரா போயிட்டு, நம்ம சொல்றோம் இல்லையா, குட் டச் பேட் டச் எல்லாம் அந்த காலம், அதெல்லாம் இல்ல, அந்த டச் அதெல்லாமே நம்ம தாண்டி வந்துட்டோம். ஸோ குழந்தைகளுக்கு இப்போ நம்ம என்ன சொல்லித்தர வேண்டி இருக்கு அப்படின்னா, வீட்டை விட்டு ஒரு குழந்தை வெளியே போகுதுன்னா அதை நீங்க எக்யூப் பண்ணி வெளியில அனுப்புங்க. அந்த குழந்தைக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து தான் பள்ளிக்கூடத்துக்கே நீங்க வேன் ஏற்றி விடணும். ஏன்னா பள்ளிக்கூடம் வேன்லயோ பள்ளிக்கூட பஸ்லயோ போகும்போது கூட உங்க குழந்தைக்கு என்ன வேணாலும் நேரலாம் அப்படின்றப்ப சொல்லி கொடுத்து நீங்க வந்து வளர்க்குறதுங்கிறது நல்லது. அதே மாதிரி அந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, உரையாடலுக்கான ஒரு ஸ்பேஸ், அது குடும்பங்கள்ல இன்னும் அதிகமாக நம்ம வளர்த்துருக்க வேண்டியது. இப்பயே ஓரளவுக்கு குழந்தைகள் பெற்றோர்கள் கிட்ட நல்லா பேசக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்காங்க. கான்வர்சேஷன்ஸ் நடக்குது. குறைந்தபட்சம் அம்மாவுக்கும் பெண்ணுக்கும் இடையேயான அந்த கான்வர்சேஷன் ஒரு மனம் திறந்த கான்வர்சேஷன் நிறைய வீடுகளில் இப்போ இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வளர்த்தெடுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்தராகவும் இன்னும் பெட்டராக பண்ணணும் நம்ம. அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் சொல்ற மாதிரி இந்த கான்வர்சேஷன் பெண்ணுக்கும் நடக்கிற இந்த கான்வர்சேஷன்ல ஒரு பாசிவ் லிசனராவது வீட்டில் இருக்கிற ஆணை நம்ம உள்ள சேர்த்துக்கணும். இல்லைன்னா இந்த சமூகம் எங்கேயுமே நகராது. நம்ம திருப்பியும் முட்டு சந்தில தான் வந்து முட்டிட்டு நிற்போம். அப்போ வீடுகளுக்குள்ளேயே இந்த மாதிரியான பெண்ணுடைய பாதுகாப்பு குறித்த உரையாடல் நடக்கும் பொழுது அந்த ஆண் வந்து அதை கேட்பான், கவனிப்பான்.
நம்மளுடைய தங்கச்சிக்கு இப்படி ஒன்று நடந்திருக்குதுன்னா நம்ம அடுத்து அதை செய்யக்கூடாதுங்கிறது அந்த குழந்தைக்கு அது தெரிய வரும். அப்போ 2 குழந்தை, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருக்கிற குடும்பத்தில் நீங்கள் இதை கண்டிப்பாக நீங்கள் பேசித்தாகணும். இட் ஷுட் பி அ போர்ட் ரூம் டிஸ்கஷன். நீங்கள் வந்து ஒரு ஹாலில் உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு டிஸ்கஷனாக தான் இது இருக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நிறைய குடும்பங்களில் நெட்ஃப்ளிக்ஸில் வரக்கூடிய பல சீரிஸ் இப்போ உட்காந்து குடும்பங்களாக பார்க்குறவங்களுக்கு எத்தனை பேர் அடலசன்ஸை வந்து குடும்பமாக உட்காந்து பார்த்துருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அப்போ இது குறித்த உரையாடல்களை தொடர்ச்சியாக குடும்பங்கள்லையும் மைக்ரோ லெவலில் ஃபேமிலிஸில் பேச வேண்டியிருக்கு. மேக்ரோ லெவலில் இந்த மாதிரி சமூகம் சார்ந்து இயங்கக்கூடிய இயக்கங்கள் வந்து முன்னெடுத்து பேச வேண்டியிருக்கு. இது ஒரு பாசிட்டிவான ஒரு ட்ரெண்ட் தான். நமக்கு குறைஞ்சபட்சம் இது வந்து சமூகத்தில் பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் நமக்கு இப்போ உருவாகி இருக்குது. ஸோ இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பேசி தான் இந்த சைக்கிளை நம்ம பிரேக் பண்ண முடியுமே தவிர பர்சனல் லெவலில் இதை நம்ம பிரேக் பண்ணவே முடியாது. பர்சனல் லெவலில் ஃபேமிலிஸுக்குள்ளே நம்ம பேசி இதை வந்து உடைக்க முயற்சி செய்யலாம். பட் அட் கிரேட்டர் லெவல் சமூகத்தில் தான் நம்ம திருப்பி பேச வேண்டியிருக்கு. பேரற்றவர்களின் குரல் வந்ததுக்கு காரணம் அதுதான். எத்தனை நாளைக்கு நம்ம திருப்பி நம்ம உள்ளுக்குள்ளேயே பேசிட்டு இருக்க போகிறோம்? நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டே எத்தனை நாளைக்கு நம்ம இதை சொல்லிட்டே இருக்க போகிறோம்? வெளில தூக்கி போடுவோம். படிக்கிறவன் படிக்கட்டுமே. இதை படிச்சுட்டு நிறைய ஆண்கள் வந்து நான் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளானேன் இதை படிச்சுட்டு அப்படின்னு சொன்ன ஆண்களும் இருக்க தான் செய்கிறாங்க. என்னால் வந்து படிக்கவே முடியல, ஒரு கட்டுரையை படிச்சுட்டு நான் ஒரு வாரம் வந்து சாப்பிடாம இருந்தேன் அப்படின்லாம் ஒருத்தர் எனக்கு வந்து ஃபோனில் பேசினார். அப்போ எனக்கு இது ஒரு சேஞ்ச், எனக்கு இது வேணும். ஏன்னா நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். பெண்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படையாக நம்ம சொல்லாமல் ஆண்களுக்கு தெரியாது. சில ஆண்கள் கேட்க தயாராக இருக்கிறாங்க. அவங்க தான் நமக்கு அலைஸ், அவங்க தான் நமக்கு பார்ட்னர். ஸோ அந்த பார்ட்னர்ஸை கண்டுபிடிச்சு அவங்களை பிடிச்சி இந்த பக்கம் போட்டு கோன்றேன். எவ்வளோ நாளைக்கு அவங்க அந்த குரூப்லேயே தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்கள 10 பேர் தட்டி இந்த பக்கம் தூக்கி போடுவோங்கிறேன். வரட்டும், லெட் அஸ் டிராவல் டுகெதர். நம்மளை புரிந்த ஆண்களோடு ஒரு சமூக செயற்பாட்டோடு சேர்ந்து நம்ம பயணிக்கும் போது தான் மேக்ரோ லெவலில் இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து பாசிபிளாக இருக்கும். நிச்சயமா தோழர், நம்ம நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். நானுமே கூட இந்த பெயரற்றவர்களின் குரல் வந்து சுற்றி இருக்க சமூகத்தில் என்ன மாதிரியான எதிர்வினை ஆற்றப்போகுது அப்படிங்கன்னு பார்க்குறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. பார்க்குறவங்களுக்குமே ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி தோழர். வணக்கம்.